துணிவு என்பது உன்னுள் உள்ளது. அதை வெளியே தேடாதே. நீ நினைத்தால் மட்டுமே சாத்தியம். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் நீ வெற்றி பெற உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல். கஷ்டத்தை நீ நன்கு கவனித்துப் பார். அதில் துணிச்சல் தென்படும். புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும். எதிர்த்து நிற்கும் துணிவை பெற்றுவிட்டாலே போதும், எத்துன்பமும் பறந்துவிடும். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணமில்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. துணிவே துணை. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். இழக்க இனி ஒன்றுமில்லை என்றவுடன் ஒரு துணிச்சல் வரும் பாருங்கள். அதுதான் நீங்கள். ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற இன்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும். மறவாதீர். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். தைரியம் பின்னால் இருக்கும்போது துணிச்சல் முன்னால் செல்லும். தனித்து நின்றாலும் துணிந்து நில். என்ன நடந்துவிடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதி பாருங்கள். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும் என்ற துணிவு பிறந்துவிட்டால் நம்மை நசுக்கி கொண்டிருப்பதை மூட்டை போல நசுக்கிவிட்டு போய்விடலாம். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால். நல்ல விஷயத்திற்காக தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில்.